விஜய் தனது அரசியல் பயணத்தை அறிவித்ததும், அவரது தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் மாநாட்டை நடத்தியதும் தமிழ் சினிமா உலகில் ஆதரவும் எதிர்ப்புமான கலவையான கருத்துக்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக பெரும்பாலான நடிகர்கள் விஜயின் அரசியல் பயணத்தை ஆதரிக்கவில்லை. அந்த வகையில் நடிகை தேவயானியின் கணவரும் இயக்குனரும் நடிகருமான ராஜகுமாரன் விஜயின் அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிகின்றது. இதுகுறித்து அவர், விஜய் நல்லது செய்வதற்குத்தான் அரசியலுக்கு போகின்றேன் என்று சொன்னால் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். 200 கோடி சம்பளம் வாங்கும் அளவுக்கு இருக்கின்ற நீங்க அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம். ஒரு அரசாங்கத்தால் முடியாததை கூட நீங்கள் செய்யலாம் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், விஜய் அரசாங்கத்தையே ஆளணும் என்று நினைக்கின்றார். இந்த சினிமாவை மட்டும் ஆண்டது போதாதா? அவர் சினிமாவை நிச்சயம் ஆள்கின்றார். நாட்டையும் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. நல்லது செய்வதற்கு பணம் இருந்தால் நாம் எவ்வளவோ நல்லது செய்யலாம். வாங்கும் சம்பளத்தில் 100 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு 100 கோடியை மக்களுக்கு செய்யலாம். இதை அரசாங்கத்தால் கூட செய்ய முடியாது. வருடத்தில் 2 படங்களில் விஜய் நடிக்கின்றார். அரசியல் அவ்வளவு நல்லது கிடையாது. அதை சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் பத்தாது. நீங்கள் எங்கே நல்லது செய்வீர்கள்? சும்மா விட்டு விடுவார்களா? அரசியலில் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நாம் இப்போது இருக்கின்ற இடத்தில் உட்கார்ந்து கொண்டே செய்யலாம். அவர் அரசியலுக்கு வந்து அதை செய்வதும் நாட்டை ஆள வேண்டும் என்பதும் அவருடைய மிக உயர்ந்த சிந்தனை. விஜய்க்கு அது நல்லதா, நடக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டால் அது நடக்காது என்று ராஜகுமாரன் தெரிவித்துள்ளார்.